கடகராசிக்காரவங்கள்ட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அன்பை நாங்க எல்லார்ட்டையும் காட்டுவோம். ஆனா எங்கள்ட்ட நீங்க மட்டும் அன்பை காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் அவங்க கொண்டவங்களா இருப்பாங்க. ஏன்னா எத்தனை புள்ள இருந்தாலும் தாய்க்கு தாம்புள்ள தானே சொந்தம். அது மாதிரி கடகராசிக்காரவங்க எனக்கு உரித்தானது, எனக்கு பிடித்தமானது, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசத்துல ஒரு அப்படி ஒரு பிடிப்பு, ஒரு ஈர்ப்பு வச்சிருப்பாங்க. ஆனா துலா ராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் சமநிலை எண்ணம் கொண்டவர்களா இருக்கிறதுனால ஒரு குடும்பத்துல 4 உள்ள இருந்தாலும் 4 பேர்ட்டையும் ஒரே மாதிரி இருக்கணும்யா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை கொண்டவர்களாக துலாம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள். ஒருத்தர் அன்பை விரும்புவார்கள், ஒருத்தர் சமநிலையை விரும்புவாங்க, ஒருத்தர் அன்பை ரொம்ப பூரணமா செலுத்துவாங்க, ஒருத்தர் அன்பை அளவு பார்த்து சமநிலை பார்த்து செலுத்துவாங்க. ஆக துலாமும் கடகமும் சேரும் பொழுது ஒரு அன்பும் ஒரு சமநிலையும் கலந்த கலவை. இந்த சமநிலையும் அன்பும் சில நேரங்கள்ல கடகம் புரிஞ்சுக்கிறோம், துலாமும் அதை புரிந்து கொள்ளும். இந்த ஈர்ப்பு தான் அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான பாசம்னு சொல்லலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக சந்திரன் கடகத்தினுடைய அம்சம், நிலா அப்படின்னு சொல்றோம். சுக்கிரன் வெள்ளியினுடைய அம்சம், சுக்கிர பகவான் சொல்றோம். வெறும் நிலான்னு சொன்னா மதிப்பு இல்லை, வெள்ளி நிலா அப்படின்னு சொன்னா மதிப்பு. சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்த, கடகமும் துலாமும் சேர்ந்த அந்த வெள்ளி நிலாங்கிற மனசு தான் இவங்க 2 பேருக்குள்ள ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஈர்ப்பு.